ஹலோ வீவர்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் என்ன கவர்மெண்ட் ஜாப் பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, நிர்வாக உதவியாளருக்கான வேலையை தான் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் நம்ம ஃபுல் டீட்டெயில்ஸாக வந்து பார்க்க போகிறோம். இந்த ஜாப்போட கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எனி டிகிரி படிச்சிருந்தாலும் சரி, சில பேர் டிகிரி படிக்காமல் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் படிச்சிருப்பீங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ஆர் எனி டிகிரி இதில் நீங்கள் எது படிச்சிருந்தாலுமே சரி இந்த ஜாப்க்கு வந்து எலிஜிபிள், உங்களால் அப்ளை பண்ணிக்க முடியும். சேலரியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 30,000 பார்த்தீங்கன்னா சேலரி ஸ்டார்ட் ஆகுது வந்து அறிவிச்சிருக்காங்க. ஸோ இதற்கு மேலேயும் வந்து சேலரி இருக்குது. பட் நீங்கள் ஸ்டார்டிங் லெவலில் நீங்கள் ஜாயின் பண்ண உடனே உங்களுக்கு 30,000 பார்த்தீங்கன்னா மாத சம்பளமாக வந்து கிடைக்கும். இன்கேஸ் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா குவாலிஃபிகேஷன் நல்லா இருக்கும், கொஞ்சம் நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணீங்க அப்படின்னா 40,000, 50,000, 1,00,000 வரைக்கும் பார்த்தீங்கன்னா சேலரி தருவதாக அறிவிச்சிருக்காங்க. ஸோ உங்களோட குவாலிஃபிகேஷன் பெர்ஃபார்மன்ஸை பொறுத்து சேலரி அதிகமாகும். பட் உங்களோட ஸ்டார்டிங் லெவலே பார்த்தீங்கன்னா 30,000க்கு குறைஞ்சு உங்களுக்கு சேலரி இருக்காது. நீங்கள் அப்ளை பண்ணி முடிக்க வேண்டிய கடைசி தேதி 2/6/2025 சாயந்தரம் 5 மணிக்கு முன்னதாக பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன்லைனில் தான் அந்த ஜாப்க்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க. மொபைல் மூலமாகவே வீட்டில் இருந்தால் கூட இந்த ஜாப்க்கு உங்களால் அப்ளை பண்ணிக்க முடியும். அண்ட் இதில் முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அப்ளை பண்ணி முடிச்சா அந்த கடைசி தேதி இருக்குல்ல, இன்றைக்கி நீங்கள் அப்ளை பண்ணாலும் சரி, கடைசி தேதி பார்த்தீங்க அப்படின்னா 2/6/2025 இந்த தேதி முடிஞ்சு அடுத்து வர்ற, அதாவது 3/6/2025 இருக்குல்லையா, அதுலேருந்து 12 நாட்கள் இருக்கு இல்லையா, ஸோ அந்த 12 நாட்களுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வேலையும் கிடைப்பதாக வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அது நோட்டிஃபிகேஷனில் ப்ராப்பராக போட்டிருக்காங்க. அந்த விஷயங்களும் என்ன அப்படின்றத வீடியோக்குள்ள போய் நம்ம தெளிவாக பார்க்கலாம். இந்த வீடியோவில் நீங்கள் எப்படி அப்ளை பண்ண அந்த ஜாப் உங்களுக்கு கிடைக்கும், என்ன மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது, எப்படி நீங்கள் டவுன்லோட் பண்ணணும், எல்லா லிங்கும் எங்கே இருக்கும் அப்படின்ற ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா நான் தெளிவாக சொல்லியிருக்கேன். ஸோ எந்த அளவுக்கு நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்து இந்த ஜாப்போட ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிட்டு இந்த ஜாப் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு இந்த ஜாப் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ முடிஞ்சளவு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா அவங்க அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணியிருக்க நோட்டிஃபிகேஷன். இந்த நோட்டிஃபிகேஷன் எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்னா, நேஷனல் மினிஸ்ட்ரி டெவலப்மெண்ட் அண்ட் ஃபினான்ஸ் கார்பரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதுதான் பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணக்கூடிய கவர்மெண்டோட அஃபிஷியல் வெப்சைட். உங்கள்கிட்ட மொபைல் இருந்தாலே போதும், வீட்டில் இருந்துக்கிட்டே இந்த அஃபிஷியல் வெப்சைட்டில் நீங்கள் ப்ராப்பராக அப்ளை பண்ணிக்க முடியும். அண்ட் நீங்கள் ப்ராப்பராக எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்ற விஷயங்களும் நான் வீடியோக்குள்ளே ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ ப்ராப்பராக வீடியோ வந்து நீங்கள் கண்டினியூ பண்ணிக்க. இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணுறதுக்கு உங்களுக்கு எல்லா தகுதியும் இருக்குது. நீங்கள் ஜாப்க்கு அப்ளை பண்ண தயாராக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணக்கூடிய இந்த லிங்க் உங்களுக்கான நோட்டிஃபிகேஷன் லிங்க். இந்த ரெண்டு லிங்க்குமே சேர்த்து உங்களுக்கு ஒரே லிங்காக பார்த்தீங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஃபர்ஸ்ட் லிங்காக உங்களுக்கு ஒரு லிங்க் வந்து கொடுத்துருப்பேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு வெப்சைட் வந்து ஓப்பன் ஆகும். இந்த வெப்சைட்டில் நம்ம சொல்லியிருக்க ஜாப் பற்றி டீட்டெயிலாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க இங்கிலீஷில். இதை நீங்கள் படிக்கிறதுனா நீங்கள் படித்து பார்க்கலாம். அப்படி இல்லைனா ஸ்க்ரால் பண்ணி நீங்கள் கடைசியாக வந்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான எல்லா லிங்க்குமே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் உங்களுக்கு எந்த லிங்க் தேவைப்படுதோ அது பக்கத்தில் கூடிய கிளிக் ஹியர் அப்படின்றத மேலே வச்சு கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு நியூ டேப்ல பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். அதுலேயும் பார்த்தீங்கன்னா கிளிக் ஹியர்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட்டே உங்களுக்கு ஒரு லிங்க் வந்து இருக்கும். ஸோ இந்த கிளிக் ஹியர் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ண உடனே உங்களுக்கான லிங்க் ஜென்ரேட் ஆகிறதுக்கு ஒரு 15 or 10 செகண்ட்ஸ் மட்டும் எடுத்துக்கும். ஸோ இதில் நம்பர் டியூரேஷன் போயிட்டு இருக்கு பாருங்க. ஸோ இது ஒவ்வொரு நம்பராக குறைஞ்சு 0 அப்படின்றத வர வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணுங்க. 0 அப்படின்னு வந்த உடனே ஆட்டோமேட்டிக்காக இந்த சைட் 0 வந்த உடனே ஆட்டோமேட்டிக்காக ஸ்க்ரால் ஆகி இப்படி வந்து உங்களுக்கு வந்து நிற்கும். ஸோ ஸ்க்ரால் ஆன லைட்டாக மேலே போனீங்க அப்படின்னா ஃபைனலாக இந்த இடத்துல கீழே உங்களுக்கு கிளிக் ஹியர் அப்படின்ற ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். இந்த கிளிக் ஹியர் மேலே வச்சு நீங்கள் கிளிக் பண்ண உடனே இதில் நீங்கள் எந்த லிங்கை கிளிக் பண்ணியிருக்கீங்களோ அந்த லிங்கை உங்களால் டவுன்லோட் பண்ணி எடுத்துக்க முடியும். கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஃபர்ஸ்ட் லிங்காக வந்து கொடுத்துருக்கேன். ப்ராப்பராக செக் பண்ணி பார்த்து ப்ராப்பராக வந்து அப்ளை பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு ரெண்டு லிங்குமே தேவைப்படும். என்னென்ன லிங்க் இருக்கோ எல்லா லிங்குமே ஒன் டைம் கிளிக் பண்ணி பார்த்து ப்ராப்பராக எல்லா விஷயங்களும் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். இதே மாதிரி சூப்பரான கவர்மெண்ட் ஜாப் பற்றி நீங்கள் உடனுக்குடனே அப்டேட் தெரிஞ்சுக்கணும், நீங்களும் நல்ல கவர்மெண்ட் ஜாப்பில் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல் சிம் ஐகானை கிளிக் பண்ணிட்டு மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கும் ஷேர் பண்ணிட்டு முடிஞ்ச வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ள போயிட்டு இந்த ஜாப்போட ஃபுல் டீடைல்ஸ் தெளிவாக பார்க்கலாம். ஓகே, இப்போ என்ன மாதிரி ஜாப் போஸ்டிங் கொடுத்துருக்காங்க, எவ்வளோ சேலரி, என்ன மாதிரி எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், எவ்வளோ ஏஜ் லிமிட் இருக்கணும், எவ்வளோ ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்கணும் அப்படின்றத வந்து நம்ம பார்க்கலாம். டோட்டலாக 5 விதமான ஜாப் போஸ்டிங் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன்றை பொறுத்த வரைக்கும் டெப்டி மேனேஜர் கொடுத்துருக்காங்க. கம்பெனி செக்ரட்டரியாக வந்து கொடுத்துருக்காங்க. இதற்கு உங்களுக்கு 40,000 ஆரம்பிச்சு 1,40,000 வரைக்கும் சேலரி கிடைப்பதாக அறிவிச்சிருக்காங்க. இதற்கு நீங்கள் டிகிரி இல்லைனா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ரிலேட்டாக நீங்கள் படிச்சிருந்தாலே போதும் இந்த ஜாப்க்கு வந்து உங்களால் அப்ளை பண்ணிக்க முடியும். உங்களுக்கு 32 வயதுக்கு அதிகமாக இருக்கக்கூடாது. ஸோ இதற்கு ஏஜ் ரிலாக்ஸேஷனுமே கொடுத்துருக்காங்க. அது என்ன அப்படின்றத இதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு நெக்ஸ்ட் நம்ம பார்க்கலாம். ஓகேவா? ஸோ ஏஜ் ரிலாக்ஸேஷனை பொறுத்த வரைக்கும் ஒரு 45 வயது வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அது என்ன அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். நெக்ஸ்ட் அசிஸ்டன்ட் மேனேஜருக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ப்ராஜெக்ட் கோஆர்டினேட்டர் லீகல் ரெக்கவரி ரிலேட்டடாக வந்து நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுக்கு 30,000 ஆரம்பிச்சு 1,20,000 வரைக்கும் உங்களுக்கு சேலரி கிடைக்கும். இதற்கு நீங்கள் பிஜி படிச்சிருக்கீங்க, பிஜியில் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், காமர்ஸ், அக்ரிகல்ச்சர் சயின்ஸ், மேனேஜ்மெண்ட், எக்கனாமிக்ஸ், அக்கௌண்ட்ஸ், பேங்கிங், ஃபினான்ஸ் ரிலேட்டடாக நீங்கள் படிச்சனாலும் உங்களை அப்ளை பண்ணிக்க முடியும். அப்படிலாம் இல்லை ப்ரோ நான் பிஇ தான் படிச்சிருக்கேன் அப்படின்னா நீங்கள் பேச்சுலர் டிகிரியில் என்ன டிபார்ட்மெண்ட் எடுத்து படிச்சாலும் உங்களை அப்ளை பண்ணிக்க முடியும். 50% உங்களுக்கு மார்க் இருக்கணும் ஓவராலாக எல்லா சப்ஜெக்ட்லையும் சேர்த்து. இதற்கு உங்களுக்கு 30 வயதுக்குள்ள இருக்கணும். இந்த ஜாப்க்கும் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் அசிஸ்டன்ட் மேனேஜருக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஃபினான்ஸ் அக்கௌண்ட் டிபார்ட்மெண்ட்ல வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு நீங்கள் பிஜி ரிலேட்டடாக
ரிலேட்டடாக நீங்கள் காமர்ஸ் அதுலனா அதுக்கு சம்மந்தமாக சிஏலாம் சொல்லுவாங்க இல்லையா, எம்பிஏ சிஏ ஃபினான்ஸ் ரிலேட்டடாக நீங்கள் படிச்சிருந்தாலும் உங்களை அப்ளை பண்ணிக்க முடியும். சேலரி 30லேருந்து 1,20,000 வரைக்கும் கிடைப்பதா சொல்லியிருக்காங்க. இதற்கு வந்து 30 வயதுக்குள்ள வந்து இருக்கணும். இந்த ஜாப்க்கும் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் அசிஸ்டன்ட் மேனேஜர்லேயே ஹெச்ஆர்எம் அண்ட் அட்மின் டிபார்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இதற்கும் உங்களுக்கு 30,000லேருந்து 1,20,000 வரைக்கும் சேலரி கிடைக்கும். இதுக்கு நீங்கள் பிஜி ரிலேட்டடாக நீங்கள் படிச்சிருந்தாலும் ஓகே தான். அப்படி இல்லைனா நீங்கள் டிப்ளமோ ரிலேட்டடாக லேபர் லா இருக்குல்ல, இல்லைனா எம்பிஏ ரிலேட்டடாக நீங்கள் படிச்சிருந்தாலும் இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணிக்க முடியும். இதற்கும் உங்களுக்கு 30க்குள்ள வயது இருக்கணும். இதற்கும் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் எக்ஸிக்யூட்டிவ் அசிஸ்டன்ட்க்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஜென்ரல் கேட்ல வந்து கொடுத்துருக்காங்க. இதற்கு உங்களுக்கு 25,000லேருந்து ஆரம்பிச்சு 95,000 வரைக்கும் சேலரி தருவதாக அறிவிச்சிருக்காங்க. இதற்கு நீங்கள் டிகிரியில் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் இல்லை காமர்ஸ் படிச்சாலும் உங்களால் அப்ளை பண்ணிக்க முடியும். அதே நேரத்தில் உங்களுக்கு டைப்பிங் ஸ்பீடும் நல்லா இருக்கணும் தெரியணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டெசரபிள் அடிஷனலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கம்ப்யூட்டர் நாலேஜில் எம்எஸ் ஆஃபீஸ் இருக்கு இல்லையா, ஸோ எம்எஸ் ஆஃபீஸும் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னு இருக்காங்க. எம்எஸ் ஆஃபீஸ் ஒரு சாதாரண விஷயம் தான். நீங்கள் யூடியூப்ல பார்த்தாலே ஒரு மணி நேரத்தில் நீங்கள் டுட்டோரியல் கற்றுட்டு உங்களால் ஒர்க் பண்ணிக்க முடியும். வெறும் டைப்பிங் ரிலேட்டடாக தான் இருக்கும். ஸோ பெரிய விஷயமா வந்து கிடையாது. ஸோ யாருமே எம்எஸ் ஆஃபீஸ் தெரியலன்னு சொல்லிட்டு இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணாமல் விட்டுறாதீங்க. ஸோ இதற்கு ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 27 வயதுக்குள்ள வந்து இருக்கணும். இந்த ஜாப்புக்கும் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ இருக்கக்கூடிய இந்த 5 ஜாப்புக்கும் என்ன மாதிரி ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்றத இப்போ நம்ம பார்க்கலாம். எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்டாக இருக்கீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா உங்களுக்கு ஒரு 5 வருடம் பார்த்தீங்கன்னா ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஓபிசி கேண்டிடேட்டாக இருக்கீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா ஒரு 3 வருடம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஏஜ் ரிலாக்ஸேஷன்லேயே அப்பர் ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்டுக்கு 15 வருடம் வந்து எக்ஸ்ட்ரா வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஓபிசி கேண்டிடேட் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு 13 வருடம் கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 45-48 வயது வரைக்கும் இருக்கக்கூடிய அனைத்து உறுப்பினருமே சரி இந்த ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். இப்போ இந்த ஜாப்க்கு எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். இதுதான் நீங்கள் அப்ளை பண்ணக்கூடிய சைட்டு. இந்த சைட்டோட லிங்க் நீங்கள் இதை கிளிக் பண்ணி அந்த ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணி நீங்கள் சைட்டுக்குள்ள வந்ததுக்கப்புறம் ஃபர்ஸ்டே இந்த இடத்துல வந்து இருக்கும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கிளிக் ஹியர் டு ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் லிங்க்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் அதை கிளிக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் கிளிக் ஹியர் ஃபார் நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்றது இதை கிளிக் பண்ணுங்க. டோட்டலாக நீங்கள் 6 ஸ்டேஜஸ் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் நேம், உங்களோட கன்ஃபார்ம் நேம், மிடில் நேம், உங்களோட லாஸ்ட் நேம், உங்களோட ஃபுல் நேம், உங்கள் மொபைல் நம்பர், இமெயில் ஐடி, ஆல்டர்னேட்டிவ் மொபைல் நம்பர், ஆல்டர்னேட்டிவ் இமெயில் ஐடி, உங்களோட செக்யூரிட்டி கோட் இதில் கொடுத்துருக்க கோட் இதில் கொடுத்துட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட் அப்படின்றத கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் உங்களோட ஃபோட்டோஸ் அண்ட் சிக்னேச்சர்ஸ் நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த ப்ராசஸ்லாம் முடிச்சுட்டு உங்களோட காமன் டீட்டெயில்ஸ் வந்து கேட்பாங்க. எங்கே படிச்சிருக்கீங்க, உங்கள் ஃபாதர்ஸ் நேம் என்ன, உங்களோட ஊர் என்ன அப்படின்ற மாதிரி விஷயங்கள் கேட்பாங்க. இதையும் முடிச்சுட்டு நீங்கள் எல்லாமே ப்ராப்பராக பண்ணிருக்கலாம்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ப்ரிவியூ மாதிரி ஒன்று காட்டுவாங்க. அது எல்லாமே கரெக்டாக இருக்குது அப்படின்னா அது ஓகே கொடுத்ததுக்கப்புறம் உங்களோட டாக்குமெண்டேஷன் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களோட மார்க் ஷீட்டு, உங்களோட ஆதார் கார்டு, உங்களோட வீட்டு அட்ரஸ் அந்த மாதிரி டாக்குமெண்டேஷன் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது எல்லாமே முடிச்சுட்டு ஃபைனலாக பேமெண்ட் டீட்டெயில்ஸ் வரும். நீங்கள் பேமெண்ட்லாம் அவங்க சொல்லிக்கக்கூடிய பேமெண்ட் நீங்கள் பே பண்ணுறாலே போதும் இந்த ஜாப்புக்கு ஒரு 10 மினிட்ஸ்லேயே பார்த்தீங்க அப்படின்னா உங்களால் அப்ளை பண்ணிக்க முடியும். இந்த ஜாப்க்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் இருப்பதாக வந்து அறிவிச்சிருக்காங்க. எஸ்சி எஸ்டி பிடபிள்யூபிடி அண்ட் எக்ஸ் சர்வீஸ்மேன் கேண்டிடேட் எல்லாமே எந்தவித ஃபீஸுமே கட்ட தேவையில்லை அப்படின்னு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அன்ரிசர்வ்டு கேண்டிடேட் இல்லை யூஆர் கேண்டிடேட் அதர் பேக்வர்ட் கிளாஸஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா 600 ரூபீஸ் நீங்கள் அப்ளிகேஷன் ஃபீஸாக பே பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் டெப்டி மேனேஜர் அசிஸ்டன்ட் மேனேஜர் போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண போறீங்க அப்படின்னா நீங்கள் 200 ரூபீஸ் மட்டும் நீங்கள் பே பண்ணால் போதும். பட் எஸ்சி எஸ்டி பிடபிள்யூபிடி எக்ஸ் சர்வீஸ்மேன் கேண்டிடேட் யாருமே வந்து எந்தவித அமௌண்ட்டுமே நீங்கள் பே பண்ண தேவையில்லை. ஆல்மோஸ்ட் எல்லா டீடைல்ஸும் உங்களுக்கு ப்ராப்பராக சொல்லிப்பேன்னு நினைக்கிறேன். இந்த ஜாப்க்கு எக்ஸாமினேஷனும் வந்து இருக்குது. ஸோ அது என்ன மாதிரி அப்படின்றத நோட்டிஃபிகேஷனில் ஒன் டைம் செக் பண்ணிக்கோங்க. அண்ட் நீங்கள் அப்ளை பண்ணி முடிக்க வேண்டிய கடைசி தேதி 2/6/2020 சாயந்தரம் 5 மணிக்கு முன்னதாக அப்ளை பண்ணி முடிச்சிருக்கணும்.